வரதட்சணை வாங்கி திரும்ப முடிக்கின்ற செயல் எல்லா மதத்திலும் இருக்குதுங்க. இந்த செயலை செய்யக்கூடாது என்று எதிர்த்து சொல்லக்கூடிய எந்த மார்க்கமும் இல்ல. ஏன்னா இதனால மக்கள் பல இன்னல்களை சந்திச்சாலும் எந்த மதமும் வரதட்சணை வாங்குறத தடுக்கல. ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பெண்களை திருமணம் செய்வதாக இருந்தால் ஆண்கள் தான் மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டியதை சொல்லி காட்டுது. இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடையை மனமுவந்து கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் 4வது அத்தியாயத்துல 4வது வசனமா சொல்றான். இந்த வசனம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சுங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகரை பற்றி பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதன் நிறைவேற்ற தகுதியான காரியங்களில் மிகவும் முக்கியமானது மகர் தொகைதான் என்றும், நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தகுதியான காரியங்களில் முதன்மையானது யாதெனில் உங்கள் மனைவியரை நீங்கள் அனுமதிக்கப்பட்டவராக ஆக்கிக் கொள்வதற்காக நீங்கள் அவர்கள் தரும் விவாக கொடைதான் என்று அறிவித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த சொல்லியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் புகாரியில் 5151ல சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் என்ன ரொம்ப கவர்ந்துச்சுங்க. இன்னும் பனி இஸ்ரேல் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிங்க திருமணம் செஞ்சாங்க? அவரோட 8 வருட கடும் உழைப்பதான் அந்த பெண்ணுக்கு மகரா கொடுத்து திருமணம் செஞ்சிருக்காங்க. இன்னும் நமக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி திருமணம் செஞ்சாங்க? அவர் திருமணம் செஞ்ச அனைத்து மனைவிகளுக்கும் தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பது நிலை நேர்மாற்றமாக இருக்கு. எந்த அளவுக்குனா எந்த மதத்திலும் எந்த சமுதாயத்திலும் வாங்காத அளவுக்கு வரதட்சணை என்ற கொடிய செயல் தலைவிரித்து ஆடுது. ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க போறாங்க, அவங்க கேக்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பெண்ணுக்கு எவ்வளவு சீர்வரிசை தருவீங்க, எவ்வளவு வரசுல தருவீங்க, பெண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க, மாப்பிள்ளைக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க, மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தருவீங்களா, பைக் வாங்கி தருவீங்களா, இததான் கேக்குறாங்களே தவிர பெண்ணுக்கு மார்க்கம் இருக்கிறதா, மார்க்கம் நல்லொழுக்கம் இருக்கிறதா பாக்குறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க? மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக்கொள் சொல்லிருக்காங்க. ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் செய்யப்படுறா. ஒன்னு அவளோட செல்வம், அழகு, குடும்ப பாரம்பரியம், மார்க்க நல்லொழுக்கம். மார்க்க நல்லொழுக்கறத பாக்குறது இல்ல, கேட்கறது இல்ல. இந்த செல்வம், அழகு, குடும்ப பாரம்பரியம் இத பார்த்துதாங்க இந்த சமூகத்துல திருமணம் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்காங்க? மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக்கொள், இல்லையெனில் உனது இரு கரங்கள் மண்ணாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ்க்கு நேர்மாற்றமாக பணத்துக்காக தான் திருமணம் செய்கிறார்களே தவிர மார்க்கத்துக்காக யாரும் திருமணம் செய்யல. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் ஆண்களே உங்களை விலை பேசி பெண்களுக்கு விற்கிறீங்க. எந்த அளவுக்குனா படித்தவனுக்கு ஒரு விலை, படிக்காதவனுக்கு ஒரு விலை என்று ஆகிவிட்டது இன்றைய ஆண்களின் நிலை. கன்னி பெண்ணிடம் கைகுலி கேட்கும் கயவர்களே, கரும்பு தின்ன கூலியா? இது போன்ற சில நயவஞ்சக குணத்தால் இன்னைக்கு எத்தனையோ முதிர்கண்ணிகள் கண்ணீர் வடிக்கும் அவநிலை ஏற்படுது. இன்னைக்கு இஸ்லாம் தடை விதித்த வட்டி வாங்கி திருமணம் செய்யக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் சமுதாயத்துல இருக்காங்க. இதனால பாதிக்கப்படுறது அந்த பெண் மட்டுமல்ல, அவளோட ஒட்டுமொத்த குடும்பமே. நீங்க கேட்கும் வரதட்சணையால் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வழி தவறும் அவநிலை ஏற்படுது. விபச்சாரம் என்கின்ற வெட்கக்கேடான மானக்கேடான செயல ஈடுபடுறாங்க. இந்த செயல நீங்க ஈடுபடுறீங்கன்னு கேட்டா ஆண்கள் கேட்கிற வரதட்சணைகளை கொடுக்க முடியல, அதனால இந்த செயல ஈடுபடுறேன்னு சொல்றாங்க. இந்த செயலுக்கு தூண்டுகோலாக இருப்பது ஆண்களே நீங்கள் கேட்கும் வரதட்சணை தான். பெண் சிசுவாக இருந்தாலும் இந்த வரதட்சணைக்கு பயந்து தன் கருவறைகளே கல்லறையாக்கும் கொடூர நிலை ஏற்படுது. இந்த பூமியை நீங்க ஒரு வாழ வச்சீங்கன்னா அனைவரையும் வாழ வைப்பதற்கு சமம். இந்த பூமியை ஒரு கொலை செஞ்சீங்கன்னா அனைவரையும் கொலை செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலகத்துக்காக வாழாதீங்க, மறுமை உலகத்துக்காக வாழுங்க. இந்த உலகம் நமக்கு ஒரு பரிச்சை கூடம் தான், அங்கதாங்க நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கு. இங்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், கூலி கொடுக்கப்படாது. அங்கு கூலி கொடுக்கப்படும், சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது. குல்லும் நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனின் பிடி மிக கடுமையானது. அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இல்லையா? அல்லாஹ் இவ்வளவு எச்சரித்தும் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் வாழும் ஆண்களே, மறுமை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வே ஆடவனை தன் திருமறையில் ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் என்று கண்ணியப்படுத்தியுள்ளார். இந்த கண்ணியத்தை நீங்க அல்லாஹ்விட இழக்க போறீங்களா? இந்த கொடிய செயலை இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சமுதாயத்துல திருமணமாகாம வீட்டுல முடங்கி இருக்காங்க. இந்த கொடிய செயல இருந்து விலகிங்க, அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆளாகி விடுவீங்க. பாதிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த திரையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வரதட்சணை வாங்கக்கூடிய ஆண்களே, உங்களுக்கு எதிராக துவா செஞ்சாங்கன்னா நீங்க எந்த நிலைமை ஆகுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க.
எனவே இந்த கொடிய செயலிலிருந்து விலகி பெண்களை திருமணம் செய்வதாக இருந்தால் ஆண்கள் மகர் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும், எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.